எனது ஃபைல் ட்ரெஸ்ஸால நிக்கோ ராபினோட ஹேரை கூட தொட முடியலையா? ஜோ அதுக்குல நிக்கோ மமூசி ஸ்ட்ராகர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நிக்கோ ராபின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா இந்த உலகத்துல போலி கிளிப்ஸை ரீட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்பவே கம்மியான ஆட்கள். அதுல வந்து ஒரு முக்கியமான ஆள் தான் ராபினி. அண்ட் குறிப்பா இவன் வந்து ஒகராவை சேர்ந்தவா. அதனால தொடர்ந்து வந்து இவளுக்கு டார்கெட் வந்துட்டே இருக்கும். நிறைய ஆட்கள் வந்து ராபினை கில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு நெக்கோ மமூசியுமே ஸ்ட்ராகர்ஸை வான் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட நம்ம ராபினுமே நெக்கோ மமூசி கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆட்கள், அதனால என்ன இடத்துலயுமே பரவாயில்ல, கண்டிப்பா அவங்க எல்லாருமே என்ன பாதுகாப்பாங்கன்ட்டு ரொம்பவே காமா ஆன்சர் பண்ணியிருப்பா. அதை கேட்ட ஒவ்வொரு ஸ்ட்ராகர்ஸ் மெம்பர்ஸுமே வெக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து ஜஸ்ட் வாய் வழியாக மட்டும் சொல்லாமல் அவங்க பண்ணி காமிச்சிருப்பாங்க. ரீசெண்டாக எக்கடாருக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதில் ஃபைவ் எல்ரஸ் எல்லாருமே எக்கடுக்குள்ளே வந்திருப்பாங்க. அந்த டைம் சாட்டனுமே நிக்கோ ராபினை ஃபேஸ் பண்ணியிருப்பான். அண்ட் நிக்கோ ராபினை கில் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பான். அந்த டைம் நிக்கோ ராபின் கிட்ட இருந்த ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே அவளை வந்து பாதுகாத்திருப்பாங்க. அவன் மேலே ஒரு அடி கூட விழ விடாமல் பாதுகாத்திருப்பாங்க. ஈவன் சாட்டனுக்கு எதிராக ஃபைட் பண்ணி நிக்கோ ராபினை பாதுகாத்திருப்பாங்க. அந்த இடத்துல முக்கியமான ஆட்கள் இருந்திருக்க மாட்டாங்க. லைக் ஃப்ராங்கி, சாஞ்சி, ஜோரோ, அப்புறம் நம்ம ஜிம்பே, அப்புறம் குறிப்பாக லூஃபின்ட்டு முக்கியமான ஆட்கள் இருந்திருக்க மாட்டாங்க. ரொம்பவே வீக்கான ஆட்கள் தான் இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து நிக்கோ ராபினை பாதுகாத்திருப்பாங்க சாட்டன் கிட்ட இருந்து. இது மூலமா நமக்கு தெளிவாக தெரியுது ஸ்ட்ராகர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுமே ஒவ்வொரு மெம்பருமே வந்து ராபினை பாதுகாக்கிறதுல மும்முரமா இருக்காங்க.